ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப நாளாகவே நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ஒரு டிசைன் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பீகாக்கில் வந்து நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கோம், வீடியோஸும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து இப்போ கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் டிசைன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எலிஃபண்ட் டிசைன் வந்து இப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும், ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு செய்யணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்லாக் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருவோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய வெப்சைட் லிங்க்கில் கூட நீங்கள் போய் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு எலிஃபண்ட் போர்ட் அண்ட் இப்போ நான் வந்து ஒயிட் ரெயின்போ ஸ்டோன். ஸோ இந்த ரெயின்போ கலர் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்பவே பாப்புலரான மூமெண்ட்டில் வந்திருக்கு. இது எல்லா ஃபேப்ரிக்லேயுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட சேம் சைஸ் ஸ்டிக்கர் ஷீட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அயன் பாக்ஸ். இது வந்து ஒரு ஹெவி வெயிட் பஜாஜ் அயன் பாக்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஸ்டோன் ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் அந்த அடியில் பிளாக் கலரில் இருக்கிறது வந்து க்ளூ கம். ஸோ இதுதான் வந்து ஹீட் பண்ணுறப்ப மெல்ட் ஆகி நம்ம ட்ரெஸ் எனி டைப் ஆஃப் ட்ரெஸ் ஃபேப்ரிக்கில் வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைன் ஃபுல்லுமே நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே டிசைனை விட ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் ஒரு எண்டிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கணும். ஸோ நிறையா ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாகவே ஸ்டோன்ஸ் வந்து அந்த டிசைன் ஹோல்ஸில் வந்து ப்ளேஸ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லா சைஸஸ்லுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் புட்டாஸ், பெரிய பெரிய பார்டர்ஸ், எல்லா டிசைன்ஸுமே ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் பர்டிகுலராக வேணும்னு சொன்னாலுமே நம்ம அது வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், எனது வந்து ஸ்டோன்ஸ் நான் நிறைய போட்டதுனால ஒரே ஒரு இதுலேயே வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இந்த டிசைனில் உட்காந்துருச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் இல்லைன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டு தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் வந்து ஃபில் ஆகிக்கும். பாருங்கள். ஸோ இப்போ இந்த எலிஃபண்ட் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்க இந்த ஸ்டோன் டிசைனை நம்ம இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஸ்டிக்கர் ஷீட் வந்து ஒரு கார்னர்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சின்ன டிசைனால் நான் ஃபுல்லுமே வந்து ஒயிட் ஷீட்லேருந்து ஸ்டிக்கர் ஷீட் எடுத்துட்டு இதை நல்லா டிசைனுக்கு டாப்பில் வச்சு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுமே கை வைக்காமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச், இது நார்மல் நம்ம பவுடர் பஃப் தான் நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த போர்டில் இருக்க டிசைன் வந்து அப்படியே நமக்கு ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்பவே பிகினராக இருக்கீங்க, ஸ்லோவாக பண்ணால் ஒரு கார்னரில் இருந்து மட்டும் இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூட ஓட்டலாம். ஸோ அதுக்கு உண்டான வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். ஸோ இதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஷீட் எடுத்துகிட்டு ஒயிட் ஷீட்டில் வந்து போட்டு வச்சுக்கணும். பாருங்கள் டிசைன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாரியில் வந்து ஒரு 30-40 டிசைன்ஸ் வந்து போட போகிறீங்க, உங்கள் பல்லுவில் போட போகிறீங்க, அந்த மாதிரினா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நிறையா ஸ்டிக்கர் ஷீட் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒர்க் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்லேயுமே வந்து போடலாம். சில்க் சாரீஸ், நார்மல் நான் சில்க் சாரீஸ், காட்டன், லினன், பூனம் சாரீஸ், அதுக்கப்புறம் வந்து உங்கள் குர்த்தி, சல்வாஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இது வந்து போடலாம். ப்ளவுஸ், பெட் ஸ்டிச்டு அண்ட் அன்ஸ்டிச்ட் ப்ளவுஸ் அந்த வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் தான். ஸோ இதுலேருந்து அந்த ஒயிட் ஷீட்லேருந்து ஸ்டிக்கர் ஷீட்டை தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய அயன் பாக்ஸ் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து இது வந்து சில்க் காட்டனால நான் சில்க் மோடில் வந்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஃபேப்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மோடில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஹீட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் டைரெக்டாகவே தான் வந்து அயன் பாக்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது மேலே ஒரு ஒயிட் கிளாத், அந்த தின்னான காட்டன் கிளாத் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மெயின் ஃபேப்ரிக் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வைக்கிறப்ப நார்மலாக அயன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி இப்படி தேய்ச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு இடத்துலையுமே வந்து மேக்ஸிமம் 10 to 15 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ஹெவி வெயிட்டான அயன் பாக்ஸ் இருக்கிறப்ப அந்த ஹீட் வந்து ஸ்டோன்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த க்ளூ மெல்ட் ஆகி ஈஸியாக வந்து உங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிக் ஆகிடும். இஃப் சப்போஸ் நீங்கள் லைட் வெயிட் அயன் பாக்ஸ் தான் இருக்குதுன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக தான் வந்து எடுக்கும். ஸோ நான் இது யாருக்குமே காண்டாக்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறது தான். அதே மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கிறப்ப டெஃபினட்டாக மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 10 தடவையாவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மெயின் சாரீஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து சரியாக வரலன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் 10 to 15 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே வந்து வைக்காதீங்க. எந்த அளவுக்கு ஹீட் கொடுக்குறதா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மினிமம் ஹீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஹீட் நீங்கள் வந்து கூடுதலாக கொடுத்துக்கலாம் அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு இடத்துலையுமே வந்து வச்சுடுங்க. வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் கை வைக்கக்கூடாது, ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா டிசைன் மேலே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க் பொறுத்தவரை நம்ம க்ரியேட்டிவ் தான். ஒரு 2-3 போர்ட்ஸ் வச்சு கூட நிறைய பேட்டர்ன்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு எண்ட்லேருந்து இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எடுத்து பாருங்கள். ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஸ்டோன் ஸ்டிக்கர் ஷீட்டில் இருந்தால் மறுபடியும் அந்த ஸ்டிக்கர் ஷீட் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் நல்லா ஹீட் கொடுத்துட்டதுனால என்னோடய ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் வரல. பாருங்கள் எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம டைரெக்டாக வந்து அயன் பாக்ஸ் இப்படி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக அந்த டிசைன் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியுமே வந்து இந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள் நம்ம டிசைன் எலிஃபண்ட் டிசைன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் நீங்களும் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்லாக்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருவோம். தேங்க்யூ.